அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் கோவிலில் 12ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆடி வெள்ளியை ஒட்டி நடைபெற்ற இந்த விழாவில் 1 டன் எடையில் பல்வேறு பழங்களை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இந்த விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நெல்லிச்செட்டி வீதியில் குடிகொண்டு அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் இன்று ஆடி மாதம் 3வது வாரம் பழங்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இன்று கிட்டத்தட்ட சுமார் 1 டன் அளவிற்கு பழங்கள் மூலமாக அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. இந்த அம்மனுடைய வரலாறு என்று பார்க்கும் பொழுது, இந்த அம்மன் அருகில் உள்ள புட்டால் அம்மன் கிணற்றிலிருந்து சுயம்பாக எழுந்தருளி ஒரு பக்தரின் கனவில் தோன்றி, நான் இங்கு வீட்டில் இருக்கிறேன், என்னை எடுத்து வந்து இங்கு அமர வையுங்கள் என்று கூறினார்கள். அவ்வாறுதான் இந்த கங்கையம்மனானவள் இங்கு சுயம்புவாக எடுத்து வரப்பட்டு அமர வைக்கப்பட்டிருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 12வது வருடமாக தொடர்ந்து செய்கிறோம். வருகின்ற காலங்களில் அடுத்த வாரம் வெற்றிலை அலங்காரமும் கடைசியாக ரூபாய் அலங்காரமும் நடைபெறும். இந்த காய்கனி அலங்காரத்தில் பங்கேற்கும் அனைவருக்கும் குழந்தை பாக்கியம், திருமண தடை, மாங்கல்ய தோஷம் இவையெல்லாம் நீங்கும் என்பது ஐதீகம். கங்கை என்றால் நீர். அதாவது இந்த கங்கையம்மன் சிலையானது ஒரு சின்ன குளக்கரையில் எடுக்கப்பட்டது. இந்த கங்கையம்மனின் இன்னொரு சிறப்பு அம்சமாக என்னவென்றால், சிவனின் ஆவுடை மீது அமர்ந்து 53 ஆண்டுகளாக காட்சியளிக்கின்றாள். அதுபோல இன்றைய ஆடி 12ஆம் ஆண்டாக 3வது வார வெள்ளிக்கிழமை கனி, அதாவது பழங்களால் 1 டன் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் 4வது வாரமான வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு அம்பாள் வெற்றிலை அலங்காரத்துடன் காட்சியளிக்கிறாள். இந்த கங்கையம்மன் சிறப்பு என்னவென்றால், இங்கு வேலை இல்லாதவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், திருமணம் ஆகாதவர்களோடு மனமுருகி வேண்டிக் கொண்டு அம்பாள் நல்லபடியாக பிரார்த்தனை செய்தால் சகல சௌக்கியங்கள் கண்டிப்பாக உண்டாகும். 1 டன் பழங்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது அம்மனுக்கு. அம்மனுடைய அருளை பெற்று அனைவரும் மகிழ்ச்சி அடையுமாறு அலங்காரத்தை பார்ப்பவர்களுக்கும் அம்மனின் அருள் கிடைக்கும். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமண தடை உள்ளவர்களுக்கும் திருமணம் நடைபெறும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எல்லா செல்வங்களும் பெற்று எல்லாரும் சீரும் சிறப்போடு வாழ்வதற்காக தான் இந்த பழ அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.